இன்னைக்கு நம்ம ஸ்கூல் டீச்சர் நமக்கு நிறைய ஹோம்வொர்க் கொடுத்துருக்காங்க. ஏமாந்துட்டேன். நான் என்னத்த சொல்ல, எல்லாத்தையுமே இழந்து போயிட்டேனே. எல்லாம் திருடு போச்சு. ரொம்ப இருட்டா இருந்துச்சா, திருடன் என் கண்ணுக்கு தெரியவே இல்லை. ஆனா என் கண்ணு முன்னாடி இருந்த என் பெட்டியில இருந்த எல்லா காசையும் அவன் திருடிக்கிட்டு போயிட்டா. இப்ப என் கிட்ட ஒண்ணுமே இல்லை. என்ன காரணமா இருக்கும் பீம்? அதான் தெரியலையே, ரொம்ப வித்தியாசமா திருடு நடந்திருக்கு. இன்னைக்கு நைட்டே நாம அவனை பிடிச்சிடணும். கையும் களவுமா. நல்லா இருட்டுருச்சு. அந்த திருடன் எப்ப வேணாலும் இங்க வரும். நம்ம பிரிஞ்சு போறதுதான் நல்லது. பீம், அத பாரு, அங்க இருக்கான். அவனை போய் பிடிக்கலாம் வாங்க. எனக்கு அந்த திருடனோட நிழல் மட்டும் தான் தெரியும். நாம இப்போ அந்த திருடனை பின்தொடர்ந்து போகல, திருடனோட நிழலை தான் பின்தொடர்றோம். என்ன? ஆமா, பீம் என்ன சொல்றான்னா திருடனே இந்த நிழல் தானா. அதனால தான் அந்த நிழல் செவுத்து மேலயும் ஓடுது. என்ன இது? அவன் தப்பிச்சு போயிட்டானே. கவலைப்படாதீங்க, நிச்சயமா அவன் திரும்ப வருவான். இப்ப நம்ம வீட்டுக்கு போகலாம். ஏன்னா ரொம்ப இருட்டிடுச்சு, இனிமேலும் இங்க இருக்க கூடாது. கிடைச்சிடுச்சு. இந்தா, உனக்கு இந்த மாதிரி டார்ச் தானே வேணும்? இந்த மாதிரி தான் வேணும். ஆனா ஒண்ணு இல்ல, நிறைய தேவைப்படுது. எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? அங்க ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அதான் அங்க பார்த்தாலே அவன் அதை தவிர்க்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கான். இப்ப அவனை ஏன் பக்கம் கொண்டு வாங்க. இப்ப இந்த திருடனால தப்பிக்கவே முடியும். வெளிச்சத்திற்கு நடுவுல அவனை தப்பிக்க விடாம பண்ணணும் பீம். நாலா பக்கமும் உன்னை வளைச்சு பிடிச்சிட்டோம். இனிமே நீ எங்கேயும் போக முடியாது. ஓஹோ, உனக்கு வெளிச்சம்னா கொஞ்சம் கூட பிடிக்காது, அப்படிதானே? அவன் கேட்டுட்டு இருக்கான் பீம். அப்படின்னா நான் சொல்றத கேட்டுக்கோ. என்னால இப்பவே இந்த லைட்டை நிறுத்த முடியும். ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. நீ இந்த ஊரை விட்டே போயிடணும். மறுபடியும் இந்த ஊருக்குள்ள வரவே கூடாது. என்ன, சம்மதமா? ஓகே ராஜு, அதை ஆஃப் பண்ணிடு. அவன் ஒத்துக்கிட்டானே. உன்னோட ஐடியா நல்ல வேலை செஞ்சிருக்கு பீம். உண்மையிலே நீ கிரேட் தான். சந்தா மாமா பார்க்கிறான் நம்மை அன்புடன். நீயும் நன்றாய் சிரித்திடு. இங்க பாரு, என் கையில என்ன இருக்குன்னு பாரு. அட, நல்லா விளையாடுறான். என்னாச்சு? அட, சந்தா மாமா. நாளைக்கு சந்திர உற்சவம் நடக்க போகுது. அப்படியா? ஊரும் அதை சந்தோஷமா கொண்டாடும். சந்தா மாமா பார்க்கிறான். எப்படி சிரிக்கிறான் பாரு. சந்தா எவ்வளவு அழகா பேசுறான்.
ஆனா இது ஏன் எல்லாத்தையும் தூக்கி வெளியில போடுது? ஏன்னா நான் தான் அதுக்கு ஆர்டர் கொடுத்திருக்கேன். அதை ட்ரை பண்ண சொல்லிருக்கேன். இந்த ரோபோவை காளியாவால மட்டும்தான் கவனிக்க முடியும். என்ன பண்ற? என்ன விட்டுடு. இதை எப்படி தடுத்து நிறுத்துறது? அவனோட ஸ்விட்ச ஆஃப் பண்ணிடு. இப்ப துணியை பார்த்தா போதும் அயன் பண்ண ஆரம்பிச்சிருவான். அதனால என்ன இப்போ பிரச்சனை இருக்கே, யாரெல்லாம் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்காங்களோ அந்த ட்ரெஸ்ஸையே அவன் அயன் பண்ண ஆரம்பிச்சிருவான். துணிகளை அயன் பண்ணணும். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன வீடு? என்ன விட்டுடு. என்ன வீடு? அயன் பண்ணணும். அயன் பண்ணணும். என்ன வீடு? துணிகளை அயன் பண்ணணும். அயன் பண்ணணும். அயன் பண்ணணும். அயன் பண்ணணும். அயன் பண்ணணும். இப்படிதான் இந்த ரோபோவை ஆஃப் பண்ணணும். என்னுடைய சயின்ஸ் லேபுக்கு உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். உன்னோட ரோபோவோட உதவியால எங்களுக்கு உதவி செய்ய முடியுமா? ஆ? என்ன உதவி? இன்னைக்கு யாருக்கும் லட்டு கிடைக்காது. இன்னைக்கு சந்திர உற்சவம். மொத்த ஊருக்கும் கொடுக்கறதுக்காக நான் லட்டு செஞ்சு வச்சிருக்கேன். ராத்திரி சந்திரனை பார்த்ததுக்கு அப்புறமா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடலாம். சரி, முயற்சி பண்ணி பார்க்கலாம். லட்டு கொண்டு வரேன். லட்டுவை தூக்கி போடுறேன். லட்டுவை தூக்கி போடுறேன். லட்டுவை தூக்கி போடுறேன். உன்னை என்ன பண்ற பாரு. என் லட்டுவை திருடுறியா? லட்டுவை ஊட்டுறேன். நல்ல டேஸ்டியா இருக்கு. ஓட ஓட. நானும் பாவம் இந்த பசங்களை தடுத்திருக்கவே கூடாது. இவ்வளவு சுவையான லட்டு இருக்கும்போது பாவம் சாப்பிடறதுக்கு ஆசைப்படத்தான் செய்வாங்க. ராஜகுமாரனை தூக்கிட்டு போனது யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா என்னால அவனை திரும்ப கொண்டு வர முடியாது. ஆனா உனக்கு உதவக்கூடிய ஒருத்தரை எனக்கு தெரியும். அவன் கண்டிப்பா உனக்கு உதவி செய்வான். அவன்தான் டோலக்பூர்ல இருக்கிற சோட்டாபி. ஆனா அதுக்காக நீ வேற ஒரு உருவத்தை எடுத்தாகணும்.
இந்தா இந்த லாக்கெட்ட போட்டுக்க. இது உன்னை பீம் கிட்ட கொண்டு போய் சேர்த்துடும். இன்னொரு விஷயம், உன் உருவம் மாறி இருக்கிற விஷயத்த நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது.